ஒரு ராஜகுமாரியின் கடமையானது தன் அரசனின் கட்டளைப்படி நடப்பது. கூறு மீனாட்சி, உனக்கு இந்த விவாகத்தில் சம்மதமா சம்மதம் இல்லையா? பதில் கூறு மீனாட்சி. அச்சமின்றி உண்மை கூறுங்கள். மன எண்ணத்தை வெளிப்படுத்திடுங்கள். காணுங்கள், சகாயம் புரிந்திட இயற்கையே வந்துள்ளது. கூறுங்கள் ராஜகுமாரி. பதில் கூறு மகளே, சம்மதமா சம்மதம் இல்லையா? இல்லை இல்லை இல்லை. மீனாட்சி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை பொறுத்தவரை அசுர அரசர் ஒரு அரசர் மட்டுமல்ல, தந்தை மட்டுமல்ல, அதை விட உயர்ந்தவர். நீ அவர் மகள் மட்டுமல்ல மீனாட்சி, நீ அவரது பக்தையாவாய். ஆம், நான் என் தந்தையின் பக்தைதான். ஆனால் இந்த விஷயத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. மீனாட்சி, தந்தையே, நான் நன்கு அறிவேன் எனது இந்த முடிவு தங்களுக்கு வேதனையை தரும். தங்களை காயப்படுத்திய பிறகு என்னால் நிம்மதியாக வாழ இயலாது. ஆனால் நான் வாயுவை விவாகம் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. நான் ஒரு சாமானிய பெண் மட்டுமல்ல தந்தையே, நான் தங்கள் புதல்வியாக இருப்பதோடு இந்த ராஜ்யத்தின் ராஜகுமாரியும் ஆவேன். எனது முடிவு இங்கிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். நான் இன்று என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு ஒரு உதாரணமாகும். என் நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். விவாகத்தின் முடிவும் வரனை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவும் ஒரு பெண் எடுப்பதற்கு உரிமை உள்ளது. அது அனைத்து பெண்களின் அதிகாரமாகும் தந்தையே. தயை கூர்ந்து என்னை புரிந்து கொள்ள முயலுங்கள். தங்கள் முடிவுக்கு என்னை பலி கொடுக்காதீர்கள். வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையே. என்னை தந்தை என்று அழைக்காதே. ஒரு அரசனின் கட்டளையை மீறி மாபெரும் தவறு செய்து விட்டாய். இக்கணம் நீ ஒரு குற்றவாளி, ராஜ துரோகியாவாய். ராஜ துரோகத்திற்கு ஒரு தண்டனைதான், மாறானாம். மரண தண்டனையை ஏற்க தயாராகிவிடு. மரண தண்டனையா? அந்த தண்டனையை வழங்கிட இவர்களை பிடிக்க வேண்டுமே. ராஜகுமாரி மீனாட்சி, வனவாசி சுந்தரன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த முடிவை எடுப்பது கடினம் என்றறிவேன். பந்தங்களை தவிர்ப்பது எளிதான செயலும் அல்ல. ஆனால் இங்கு அன்பில்லை, மரண தண்டனை தான் உள்ளது. கட்டாய திருமணமா? வாருங்கள். இல்லை, இருவரும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன்.